வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தான் பண்ண போகிறோம். வரமிளகா, கொஞ்சம் புளி, மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. நம்ம எவ்வளோ சாப்பாடு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1.5 கை எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இதை தாளிக்கணும். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடலை இதை நான் வறுத்து தனியாக வச்சுக்குவேன், அதிலே போட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா தனியாக வறுத்து வச்சுருக்கேன். அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து ரெண்டையுமே எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அந்த எண்ணெயிலே கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு உப்புமே அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பாடு கிண்டிக்கலாம். லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு முந்திரியும் போட்டுக்கணும்.